நம்ம ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும் டைம் டிராவல் பண்ற மிஷினை யூஸ் பண்ணி பின்னோக்கி வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா ஒரு நகை கடைக்கு போயிட்டு நகைகளை வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நகை கடைக்காரர் கேட்கிறாரு, உங்களுக்கு எந்த நகைகள் வேணும்னு. அப்ப இவங்க சொல்றாங்க, எங்களுக்கு எல்லா நகைகளும் வேணும்னு. அதுக்கப்புறமா அதுக்கான பணம் 100 ரூபாயை கொடுக்கும்போது அந்த கடைக்காரர் சொல்றாரு, நாங்க வெளிநாட்டு ரூபாய் வாங்குறது இல்லன்னு. அப்ப நம்ம ஹீரோ சொல்றான், இதுதான் நம்ம நாட்டு 100 ரூபான்னு சொல்லும்போது அந்த கடைக்காரர் சொல்றாரு, இதுதான் நம்ம நாட்டு 100 ரூபான்னு. இதெல்லாம் அங்க இருந்து பாத்துக்கிற ஒருத்தர், இதுதான் கள்ள நோட்டா, இவங்களை பிடிக்கணும்னு சொல்லிட்டு துரத்திட்டே வராங்க. உடனே நம்ம ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும் ஒரு நாள் பின்னாடியே வந்துடுறாங்க. அப்படி வந்தா பசங்க உள்ள ஓடி வராங்க. அதுல ஒரு பையன் கண்ணாடி எடுத்துட்டு போகும்போது நம்ம ஹீரோ கண்ணாடியை பிடிக்கிறான். அதுக்கப்புறமா சரியான நாளுக்கு வராங்க. அப்படி வந்ததுக்கு அப்புறமா அம்மா சொல்றாங்க, கண்ணாடியை காணான்னு தேடிக்கிறேன், எப்படா கண்டுபிடிச்சேன்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோக்கு அப்பதான் ஒரு ஐடியா வருது. அடுத்த நாளே பாத்தீங்கன்னா காணாம போன பொருட்களை கண்டுபிடிக்கும் இடம்னு சொல்றாங்க. இதை கேள்விப்பட்டு அங்க யாருமே வரல. ஒரே ஒரு பொண்ணு மட்டும் வரா. வந்த அந்த பொண்ணு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்றா, என்னோட செயின் காணாம போயிடுச்சுன்னு. இதை மொபைல்ல கிடைக்கிற நம்ம ஹீரோ டைம் டிராவல் பண்ணி பின்னாடி போறான். அப்படி போனா அந்த பொண்ணு மீடியால இருந்து வந்திருக்கா. செயின் எடுத்து பேக்ல வச்சுட்டு அந்த போலி சாமியாரை நாங்க கண்டுபிடிக்க போறோம்னு சொல்லிட்டு போறா. உடனே நம்ம ஹீரோ அந்த டைம் மெஷினை யூஸ் பண்ணி அவனோட ஃப்ரெண்டு கிட்ட வந்து போன் கால்ல சொல்றான், அவ ஒரு ஃப்ராடு, அவ செயின் எடுத்து பேக்ல தான் வச்சிருக்கா, அவங்க மீடியால இருந்து வந்திருக்காங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு சொல்றான், நீங்க மீடியால இருந்து வந்திருக்கீங்க, உங்களோட செயின் பேக்ல இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறமா இதை கேட்ட அந்த பொண்ணு மீடியால இருந்தவங்களும் ஆடி போயிடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு சொல்றா, இவர் உண்மையான சாமியார் தான், இவர்கிட்ட நீங்க எல்லாருமே வாங்க, காணாம போன பொருளை இவர் கண்டுபிடிப்பாருன்னு சொன்னதுக்கு அப்புறமா இந்த நியூஸை பார்த்துட்டு இருந்த எல்லாருமே சாமியார் மடத்துக்கு வராங்க. அதுக்கப்புறமா காணாம போன பொருட்களை நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல நம்ம ஹீரோ டைம் மெஷினை யூஸ் பண்ணி அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சு கட்டுக்கட்டா பணத்தை சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க.